வணக்கம். டிடி தமிழின் தமிழ் பாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பல இடங்களில் அகழ்வாய்வுகள் செய்கிறார்கள். அந்தந்த நாடுகளின் தொன்மை என்ன என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். 6500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சமவெளியில் வில், அம்பு, பானை இப்படிப்பட்ட பல பொருட்களை கண்டுபிடித்த பிறகு இத்தனை தொன்மை வாய்ந்த இந்த இடம் அப்படின்ட்டு ஒரு இடத்த சொன்னாங்க. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா, கனடாவில் அட்டாவா நதி, அதை ஒட்டியுள்ள அட்டாவா என்கின்ற ஒரு அருமையான நகரம். இந்த நகரத்தினுடைய தொன்மை என்பது மிக பழமை என்றாலும் இதற்கான பெயர் காரணம் 1826 பை டவுன் என்ற பெயரிலே வழங்கப்பட்டு வந்த நகரம் 1855 அட்டாவா என்று அழைக்கப்பட்டது. சரி, இப்போ என்ன இந்த அட்டாவா பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வரலாம். நாம் அதுக்கு முன்ன வேற ஒரு செய்தியை பார்க்கலாம். தமிழில் மிகச்சிறந்த சொற்கள் பல இருக்கின்றன. அதாவது இந்த சமையல் அறையை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டில் என்ற உடனே அந்த இடத்துல தயாராகின்ற ஒரு பொருள், அதற்கு பேர் அட்டிலி. இந்த அட்டிலி என்ற பொருள் தான் பிற்காலத்தில் இட்லி என்று மாற்றப்பட்டது. சரி, அதே போல் பல சொற்கள் இருக்கலாம். பக்கம் என்ற ஒரு சொல், இந்த பக்கம்னா என்ன, அக்கம் பக்கம்னோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த அக்கம் பக்கம் என்பதற்கான எதற்கான அர்த்தம் என்ன? அக்கம் என்றால் படைப்பு. அக்கம் பக்கம் அப்படின்னு சொன்னாலே, அக்கம் பக்கம் பார்னு சொன்னால் அக்கம் என்றால் படைப்பு, பக்கம் என்றால் நீ படைத்த பக்கத்தை பார். சரியா? அப்போ பக்கம் என்பது ரொம்ப மிக அருகில். இதெல்லாம் சரி. அப்போ இந்த வார்த்தையை நாம் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, பக்கம் என்பது நமக்கு பக்கத்தில் நிற்பவர், பக்கத்து வீடு, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இதற்கான எதிர் வார்த்தையை தமிழில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வடமொழியில் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் தொலைவு. அந்த தொலைவு என்ற வார்த்தை என்பது இப்போ அருகில் இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையில் ஒரு பொருள் இருக்குங்க. இப்போ அருகில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு இப்படிலாம் சொல்லிக்கொண்டே போகின்ற போது அது கடந்து பல இடங்கள், பல மைல்கள் சென்ற பிறகு பக்கத்திலிருந்து அது மறைந்து கொண்டே போகும். நாம் பார்க்கின்ற பொருட்களும் சிந்திக்கின்ற எண்ணங்களும் மொழியும் கூட பல தொலைவு சென்ற பிறகு தொலைந்து விடும். அந்த தொலை என்கின்ற 2 எழுத்துக்களும் தொலைவு என்ற பதத்தில் வருகின்ற போது, அப்போது பல இடங்களில் போன பிறகு, பல 100 மைல்கள், பல 1000 மைல்கள் போன பிறகு தொலைந்து விடுமா? மிகப்பெரிய கேள்வி. ஆனால் தொலையாது. என்ன தொலையாது? எது தொலையாது? இந்த தமிழினுடைய கலாச்சாரம், தமிழ் என்கின்ற மொழி தொலையாது. இதை பலர் அயலகத்தில் நிரூபிக்கின்றார்கள். அப்படி பல அயலகத்தில் நிரூபிக்கின்ற பல செய்திகளை, பல கலை நிகழ்ச்சிகளை, பல பதிவுகளை தமிழ் பாலம் உங்களுக்கு வழங்கி வருகிறது. அப்படித்தானே அட்டாவா நகரில் ஒரு மிகச்சிறந்த தமிழ்ச்சங்கம், அட்டாவா தமிழ்ச்சங்கம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், இதன் மீது அன்பை பகிர்கும் அமைப்பு, தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம் இதன் மீது அன்பை பகிரும் அமைப்பு என்ற அடைமொழியோடு செயல்படுவது தான் அட்டாவா தமிழ்ச்சங்கம். இந்த அட்டாவா தமிழ்ச்சங்கத்தில் ஆண்டுதோறும் பல நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஒரு இனிய தமிழ் விழா சென்ற மாதம் நடைபெற்றது. அந்த தமிழ் விழாவினுடைய காட்சி பதிவுகள் உங்களுக்காக இதோ தமிழ் பாலம் நிகழ்ச்சியில்.
இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலை நடனங்கள், நாட்டியங்கள், அது மட்டுமா நவீன நாடகங்கள், நவீன நாட்டியம் அத்தனையும், இந்த மழலை மொட்டுகள், மலரும் மொட்டுகள், அவர்களுடைய அருமையான நடனம், மேட் டான்ஸ் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடனம். தொடர்ந்து நீங்கள் பல நிகழ்ச்சிகளை, பல காட்சி பதிவுகளை, முருகன் பாட்டு, வில்லுப்பாட்டு என்று தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே வருகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியில். இதை குறிப்பாக ஒரு குலோத்துங்கன் சச்சிதானந்தம் என்ற ஒரு அருமையான ஒரு நபர், அவரும் சுஜாதா குமாரசாமி, இவர்களைப் போல பலர் இத்தகைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அடுத்த தலைமுறைக்காக வழங்குங்கள் என்று ஒவ்வொரு வருடமும் இதற்கான என்ன ஒரு நிதியுதவியோ, நிதி ஆதாரம் அதனை வழங்குகின்றார்கள் பல அமைப்பாளர்கள். இவர்கள் வழங்குகின்ற ஆதாரம் என்பது தமிழுக்கான மிகப்பெரிய ஆதாரம் அல்லவா? அட்டாவா தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு ஆறுமுகம் அவருடைய மிகச்சிறந்த பணிகள் அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பாக பல இடங்களிலிருந்து வந்துள்ள மக்களை ஒன்று சேர்த்து அவர்கள் மகிழ்வதற்காக பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அவற்றின் பல பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்கள். TKSN கலைக்கூடம்
கானா இசை நிகழ்ச்சி, அட்டாவா இளவரசிகள், அது மட்டும் இல்லை பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க எங்கள் நிகழ்ச்சி தான் சிறப்பு, எங்கள் நிகழ்ச்சி தான் சிறப்பு. அத்தகைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய பிரதிபலிப்பு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்துள்ளது. இதற்காக நாம் அத்தனை பேரையும் அத்தனை கலைஞர்களையும் தனித்தனியான அமைப்புகளாக வந்து ஒன்றிணைந்து அட்டாவா தமிழ்ச்சங்கத்தில் தொடர்ந்து தங்களுடைய நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற இந்த கலைஞர்களை பாராட்டுகின்றோம். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமக்கு வேறாக இருக்கும் பொழுது அது யாரும் பிரிக்க முடியாது. எவ்வளவு பேர் தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். தமிழை தலைகீழாக போட்டாலும் இதுவாக இருக்கின்றது பாருங்கள், தமிழாகத்தான் இருக்க முடியும் தவிர அதை யாரும் அழிக்க முடியாது. தேன் ஒன்றுதான் தானும் கெடாது, தன்னில் இருப்பதும் கெடாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற சக்தி தேனுக்கு மட்டும்தான். அதற்காகத்தான் அந்த மொழிக்கு தேன்மொழி என்று வைத்தோம். தமிழுக்கு சிறந்த மருத்துவர் என்ற வியாதியை குணப்படுத்துவதால் சொக்கலிங்கம் சிறந்த மருத்துவர் அல்ல, சமுதாயத்திற்கு மாரடைப்பை தடுக்கின்ற சக்தியை பெறுவதனால் தான் சொக்கலிங்கம் சிறந்த மருத்துவராக விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். குறையிட்டு செல்ல எது நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அதான் ஹெல்த் இஸ் வெல்த். நலமுடன் வளமுடன் வாழ்வு. வாழிய தமிழர் வாழிய வாழிய
டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கேட்டிருந்தோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருகின்ற கருத்துக்கள் மின்னுகின்றன. காரணம் என்னவென்றால், ஒருவர் எழுதியிருக்கிறார், நாங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது என்ற உணர்வையும் தாண்டி நாங்களே அந்தந்த இடங்களில், அந்தந்த நாடுகளில், அந்தந்த அரங்கங்களில் போய் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து மனமகிழ்ந்து கரவொலி எழுப்புகின்ற அப்படிப்பட்ட உணர்வு தான் எங்களுக்கு என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நன்றி. இதே போல் பல கருத்து பதிவுகள், பகிர்வுகள் மகிழ்கின்றோம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்கள் நாடுகளில் நடைபெறுகின்ற அருமையான நிகழ்ச்சி தொகுப்பை இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். உங்களுடைய கரவொலிதான் எங்களுக்கு வாழ்த்தொலி. எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தமிழ் உணர்வாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். நாம் மீண்டும் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.